தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. சாதாரண அரசியலாடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டு அப்புறங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா என்னையா இந்த வருத்து வராப்ல அப்படின்னு கொலை வெறியில் இருக்கேன். நீ ஒண்ணு கவனிச்சுக்க, எல்லா சாதிக்கும் தலைவர் இருக்கான், ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு. ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா? இல்ல. யாருக்கா? நம்மை விட்டால் எவருக்கும் நாதி கிடையாது. தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து, இது வெறும் அற்ப அரசியல், ஓட்டுக்காக நிக்கிற அரசியல் இல்ல, இது மாபெரும் அரசியல் புரட்சி. தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே. ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது. நிலம் ஒன்று, நிறம் ஒன்று, ஆனால் இது நெல், இது புல். விளங்குதுன்னு நினைக்கிறேன். நம் இனத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். துரோகி எங்கடா இருக்கான்? இங்கதான்டா இருக்கான், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான். எதிரி எப்பவும் தூரம் இருக்கான், துரோகி எப்பவும் பக்கத்துல இருக்கான். தலைவன் என்ன சொல்றான்? இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் உன் பலகீனத்தையே குறிவைப்பான். சீமானுக்கு தெரியாதா? அவரோட நாங்க இருந்தோம், அப்படி ஒன்னா படுத்தோம், ஒன்னா தூங்கணும், நக்கணும்னு வச்சுட்டு இருப்பான். இங்க இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பான். அவன் என்ன செய்வான்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்ற? ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார்? வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார். அப்ப நீனும் போயா? அதான நடந்துட்டு இருக்குது. டேய், நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும், ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன். அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா. ஆத்தாடி சின்னத்தாமையன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில, இதுலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். சாதாரண அரசியலாடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டு அப்புறங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா என்னையா இந்த வருத்து வராப்ல அப்படின்னு கொலை வெறியில் இருக்கேன் நான். டே, 2 விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசியிருப்பான் சொல்லு பாப்போம். 10 பேர் உள்ள போகலாம். நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் இல்லை. போனவன் என்ன பண்ணா? மேசையை தட்டினான். அதை எங்க வீட்டு மாட்டி சாணியை தட்டினாலும் 2 ராட்டியாவதா இருக்கும். என்ன பண்ணினார்கள் இவர்கள்? பேசுவதை இறைமகன் இயேசு சொல்றார். ஏன் ஸ்டாலினை போய் ஏன் பார்த்த? நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறான். ஆஹா, பல்லு 8 மணிக்கு விளக்கணும், விளக்கூடாது. ஆஹா, அந்த சட்டை போடாத, இந்த சட்டை போடு. ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற? இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளைங்கிறது எனக்கு இருக்குது. எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யறான்லடா. நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை, கூட்டம் இல்லை. அவரை ஏன் பார்த்தானு? தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது. விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கலனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது. ஒருத்தர் துன்பத்தில் போய் பங்கேற்றுங்குது. இது ஏன்? துயரத்தில் பங்கேற்கும் போது இதேபோல் துயரம், இதேபோல் துயரத்தை, இதேபோல் துயரம் நமக்கும் நடக்கும், இதேபோல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான், எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவன் இருக்கான். 36 லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, பிஜேபியில் இருக்கிறவன் போட்டது இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல 1,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம்? வெறி, வன்மம், அதை ஏத்திக்கணும். சோறு வருதா படக்கணும். இந்த படத்தை ஒரு தடவை பாரு. எலும்பு கூடையும் இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா. தாயை பற்றி, தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அணைஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை. அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள். ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்கும் வழியே கிடையாது. இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று பேசுவார்கள் நம்ம இடத்துல. இதுதான்டா எங்களுக்கு பிரச்சனையே. கண் முன்னே என் இனம் அழித்து ஒழிக்கப்பட்டதை, கொன்றொழிக்கப்பட்டதை, என் தாய் தந்தை, என் அக்கால் தங்கை, எங்கள் பிஞ்சுகள் கொன்றொழிக்கப்பட்டதை கடந்து போய் என்னதான்டா அரசியல் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்கு. எதுக்குத்தான் அந்த அதிகாரம்?
நம்ம என்ன சொல்வார்கள்? ஈழத்தை வைத்து அரசியல் செய்து பிழைக்கிறார்கள் என்பார். இவர்கள் இலவசத்தை வைத்து அரசியல் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அரசியல் என்று வேறு சொல்கிறார். இந்த அரிசி பருப்பு கொடுப்பது, 1500 கொடுப்பது, வேட்டி சேலை கொடுப்பது, மிக்சி கிரைண்டர் கொடுப்பது, தனக்கு வாக்களித்து அதிகார வலிமை எடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களை கையேந்தி பிச்சை எடுக்க வைப்பதற்கு பெயர் ஆட்சி, அந்த ஆட்சியை நிறுவுவதற்கு பெயர் அரசியல் என்று இன்றும் இந்த நிலத்தில் பேசிக்கொண்டு அலைகிறார். 26க்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குதுன்னு பாரு. 26க்கு பிறகு எப்படி இங்க வெல்லுவாரு? 8.22 வச்சு எப்படி வருவாருன்னு 3 விழுக்காடு வச்ச அனுரா அந்த திசநாயக்கர் இருக்கான்ல, அவரு 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவர் அதிபராகும் போது 8.22 வச்சு 22 8.22 வச்சிருக்கேன். நான் முதலமைச்சர் ஆக முடியாதா? இந்தியாவை யாரும் ஆள்றதுலயே 36,50,000 பேர் தேடி இருக்கான். இந்தியாவுக்கு நானா பிரதமர், அது மோடி ராகுலுக்கும் சண்டை. 8வது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான். இப்ப நீ எப்படி குட்டிக்கரணை அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீனே வைக்கணும். விவசாயினா சீமான், சீமான்னா விவசாயி. அதுலயே உனக்கு குழப்பம் வரும்னு மூஞ்சியே ஏன் மூஞ்சிதான் அது சீமான போட்டுருவான். நீ ஒன்னும் பண்ண முடியாது. என்ன வேண்டுட்டா உங்களை கொன்றுட்டேன், கதை முடிஞ்சு. இந்த லஞ்சம் வாங்குறது, ஊழல் செய்யறது, மழையை குடையிறது, மண்ணல்றது, இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க. இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு, இதே மாதிரி நீ தோண்டின குழியில போட்டு மூடிடுவேன். அதே பொக்குளின் அதே குழி, அவ்வளவுதான். நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த அக்கிரமம் சொல்லிட்டு தானே செய்யறேன். இந்த சாட்டை உனக்கு குவாரி, ஒரு குவாரி ஓனர் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க இருங்க, உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எங்களை எல்லாம் என்ன பார்த்தா தெரியுது. இப்படி உன்னைய அன்பு தம்பி தங்கைகள் அறிஞ்சுக்கணும். நீ அடிமை, நான் அடிமை, நாம் அடிமைகள். நமக்கென்று ஒன்னும் இல்ல. நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய். ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு ஒரு நின்னு போராட உனக்கு நிலமில்லை. ஒரு நெருப்பை அணைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பற்ற வைத்து விட்டாய். நீ நினைக்கிற நெருப்பை குப்பையை போட்டு மூடிடலாம்னு. இங்கே எல்லாம் எப்படிப்பட்ட தலைவர்கள்? ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். இந்தியாவை, காங்கிரஸை விமர்சிப்பார்கள். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார்? உங்களுக்கே தெரியும். இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்டா? என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் உண்டா? எதுக்காக உண்ணாவிரதம் உண்டா? எதற்காக? யாரிடத்திலே முறையிட்டு போரை நிப்பாட்ட உண்ணாவிரதம்? இந்தியாவுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையே. உண்ணாவிரத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது. யார் சொன்னது? பிரணாப் முகர்ஜி. அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது. அப்ப எப்படி சொன்னீங்க? உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள்? சாகும் வரை உண்ணாவிரதம். யாரிடத்திலே கோரிக்கை வைத்து? கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல, இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப என்ன பொழுதுபோகலைன்னு உண்ணாவிரதம் இருந்தீங்களா? எதுக்கு உண்ணாவிரதம் இருந்தீங்க? காங்கிரஸை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம், இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார்? இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார்? யார்? ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள். அப்படின்னா எப்படி?